தமிழக அமைச்சர்களாக காங்கிரஸ் கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் உள்பட 23 பேர் இன்று பதவியேற்றனர். அவர்களுக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தொடர்ந்து அவர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த முறை கே.ஏ. செங்கோட்டையனுக்கு நிதித்துறை வழங்கப்பட்ட நிலையில் அவரது துறை மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி கே.ஏ. செங்கோட்டையனுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை மற்றும் ஓய்வூதியத்துறை மரிய வில்சனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பிற அமைச்சர்களுக்கான துறை பின்வருமாறு: ஸ்ரீநாத் மீன்வளத்துறை, எஸ். கமலி கால்நடை வளர்ச்சித்துறை, சி. விஜயலட்சுமி பால்வளத்துறை, ஆர். வி. ரஞ்சித்குமார் வனத்துறை, வினோத் வேளாண் துறை, ராஜீவ் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காலநிலை மாற்றம், பி. ராஜ்குமார் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை, வி. காந்திராஜ் கூட்டுறவுத்துறை அமைச்சர், மதன்ராஜ் பி. குறு சிறு நடுத்தர தொழில்துறை, ஜகதீஸ்வரி கே. சமூக நலத்துறை மகளிர் மேம்பாட்டுத்துறை, ராஜேஷ்குமார் எஸ். சுற்றுலாத்துறை, எம். விஜய் பாலாஜி நெசவு கைத்தறித்துறை, லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்துத்துறை, ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை, பே. விசுவநாதன் உயர்கல்வித்துறை, குமார் ஆர். செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம் இணைய சேவைத்துறை, தென்னரசு கே. அயலக வாழ் தமிழர்கள் நலத்துறை, வி. சம்பத் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, முகமது ஃபர்வாஸ் தொழிலாளர் நலன்துறை, டி. சம்பத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை, விக்னேஷ் கே. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 16ஆம் தேதி 9 அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அமைச்சர் புஸ்ஸி ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கப்பட்டது. மேலும் ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஊரக கடன் சுமை மற்றும் நீர்ப்பாசன திட்டங்கள் உள்ளிட்டவை உள்ளன. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொதுப்பணி, கட்டிடங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டது. அமைச்சர் அருண் ராஜுக்கு சுகாதாரம், மருத்துவக் கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை ஒதுக்கப்பட்டது. அமைச்சர் வெங்கட் ரமணனுக்கு உணவு, பொது விநியோகம், நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாடு துறைகள் ஒதுக்கப்பட்டது. அமைச்சர் நிர்மல் குமாருக்கு மின்சாரம் மற்றும் சட்டத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது.